டேய் எல்லாம் ஒண்ணா வா அந்த கல்யாணத்துல எல்லாம் எடுப்பாங்கல்ல அது கேமராமேனுக்காக பொறுமையா நடப்பாங்க சீர்வரிசை போட்டு போய் அதேதான். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான கப்பலில் தான் இன்னைக்கு மொத்த கேங்கோட கிளம்புறோம். கப்பல் போட் யாட். சரி போ எல்லாம் வலது காலம் எடுத்து சொல்ல போ. ஹாய் மிஸ்டர் ஃபரீத். ஹாய். என்னடா என்ன கேமராமேன் ஆக்கிட்டீங்க? ஸோ மொத்த கேங்க வந்து செருப்பு ஷூவை வெளியே கழட்ட சொல்லிட்டாங்க. வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் தண்ணி தான் தருவாங்க. போ. தேங்க்யூ ப்ரோ. வந்தோடனே தொப்பிக்காரர் எங்க போறாரு தனியா? கவின் அவனுக்கு செகண்ட் மோத்தியோட போயிட்டு வராரு. அப்ப மோத்தினா அந்த நம்ம பேசுனது கப்பல் மூலனால. இதுதான் வந்து போட்டோட மெயின் ஹால். That was a beautiful setup. வந்தோடனே வயசானவங்க எல்லாம் உட்காந்துட்டானுங்க. என்ன சிவப்பு காய் போகுது? ரெண்டு காய போவண்டா. தனியா போவாதா? சரி கவின் உள்ள வா. எங்கடா போயிட்டாங்க? ஓகே गाइस 2 நிமிஷம் கழிச்சு வாங்க. வெளில போங்க. மேரிட் கப்பிள்ஸ் நானும் சொல்றேன் தனித்தனி ரூம். டேய் நான் என்ன பால்கனில படுத்துக்கவா? டேய் வாடா இங்க வந்து யார கூட்டிட்டு வந்தான் இவன்? ஐயோ மறு நான் சொன்னேனே மோதி எங்கடா? bro குட்டி அந்த பாத்ரூம்ல வெளியில இருக்கிற மோதி. சோ சொன்ன மாதிரியே வந்து தினேஷ் வந்து அங்க பாரு தலகாணி வச்சு என்ன மாதிரி லைட் எடுத்துறோம். சோ பெட்ரூம்க்கு பொன்னாடி விட்டுட்டு கவினை கூட்டிட்டு வந்திருக்கான். சோ நம்ம எல்லாரும் கேங்லயும் ஒருத்தர் பேர் வந்தோனே கக்கூஸ் தேடுவாரு. கக்கூஸ போய் சுத்தி பார்த்துட்டு வந்தான்டா. போய் சொல்லாத. இங்கிலீஷ் கக்கூஸ்னா ஹைட் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஐட்டம்ல எங்க இருக்கு? ஐ மீன் இவன் தான் நம்ம ஐட்டம்ல அதேதான் ஐட்டம் கேங். அவ்வளவு முடியல. நம்மட்ட 2 பெட்ரூம் இருக்கு. 1 ரெஸ்ட்ரூம் ஒரு 3 ரெஸ்ட்ரூம். ஃபரத் நம்ம ஏன் பக்கத்து பெட்ரூம் யூஸ் பண்ண கூடாது? ஒரு கார் எனக்கு புரியல. ஐ மீன் நானே உள்ள போய் அதுவா வந்துட்டான். இங்க பாரு இங்க வா. இங்க பாரு சொன்னனா இவன் பாரு அவனை இழுத்துட்டு நீங்க எல்லாம் போங்கயா வெளிய போங்கயா. என்னையா பண்றீங்க? சரி இந்த அவன் சன்பெட் விளம்பரம்டா. ஏய் பலூன் வச்சு மரடி பலூன் வச்சு மரடி. சோ வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். ஸோ போட்டுக்கு வந்தோடனே இந்த கேங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூஞ்சில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் திருப்பு. எல்லாரும் எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க. வந்தோடனே ஒருத்தன் சொல்லிட்டான் போகிற வரையும் பசங்க கூட மட்டும்தான் பார்த்துக்கணும்னு சொல்லி. ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்குடா. திவ்யா கீழே 2 பெட்ரூம் இருக்கு. ஓகேவா? அந்த கிளிப்பு பாரு அப்புறமா. சரியா? என்ன பண்ண உனக்கு அனுப்ப வேணாம். சேனல்லே போடுறோம் நம்ம பாத்துக்கலாம். ஓகே அங்க பாரு பாக்குறான் பாரு. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாமா? பெல்லி டான்ஸ் கேக்குறான் பாரு. இங்க இல்லையா இவங்க இங்கப்பா இந்தாயா யார ஆட வைக்கணும்? கவின் தானே. கவின் அந்த பிபி ஸ்லிப் நம்ம இன்னைக்கு போட்டே ரெடி ஆயிருச்சு. ஏன்டா 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 உன் பொண்டாட்டி கீழே இருக்கடா. உள்ள தான் ப்ரோ வெளியில வந்துரும். சுமார் ப்ரோ கொஞ்ச நேரம் பேர் மாத்திருக்காரு பலூன் நண்பர்கள்.
இன்று முதல் இவர்கள் இருவரும் வருவரும் இல்ல மோத்தி அஜாடா. சரி, இவர்கள் மூவரும் வா உலக வாடா எந்திரி வா இங்க வா. இங்க உலக வரலாற்றிலேயே 2 பேர் தான் வந்து டைட்டானிக் போஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. இவர்கள் மூடர் கூடமாக நின்று ப்ரோ சாண்ட்விச் போஸ்ட் ப்ரோ கை நீட்டு மிஸ்டர் மோதி. கீழே சத்தம் ஒன்று அதிகமா கேக்குது பார்த்தா திவ்யா. மேல இருக்கிறதுனே அவனுக்கு தெரியாது. என்னது மேல இருக்கிறதே அவனுக்கு தெரியாது. தெரியாது, நீ வந்ததே மறந்துட்டு கீழே டைட்டானிக் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் கவின் கூட. ஏன் நீ கேட்டது பார்த்தாதுன்னு அவனையும் கேட்ட பாக்குறியா? நான் வந்து எங்க என் ஒய்ஃப் இருக்காலோ அங்க நான் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அப்பதானே நைட்டு சோறு போடுவேன். எங்க திரும்ப எங்க என்னது இன்னும் ஒரு வாட்டி சொல்லு. Where there is my wife, Okay. there is happiness. ஓஹோ, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. Okay. எந்த சைடு திரும்பி இருக்குன்னு தெரியாது. அதனால கடைசியா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். நான் அதுவும் போடுறேன், பாத்துக்கோ நீயும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ என்னடா யாருமா என்ன புதுசா என்ன சொல்லாத? இல்லையா, நாங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு என்ன குடும்பம்? வந்துறாருன்னு சொன்னாருங்க. ஆமா நீ வருவீல்ல தனியா தனியா பாப்பா ஏசில உட்காரு பாப்பா. கடல் காத்து ஒத்துக்காது உனக்கு தெரியும். குதி கடல் காத்து ஒத்துக்கிட்டு தண்ணியில குதியா? நல்லா இருக்குக்கா. கப்பல்ல லைஃப் ஜாக்கெட் தருவாங்க. கல்யாணம் பண்ணி தொலையாத. இத கப்பல்ல எழுதுங்க. வேணாம் அம்மா. அவருடைய அற்புதமான சிரிப்பு வெளியே வந்து கேப்டன் ரூம் இங்கிட்டு வா. ஏதாவது சிரிச்சு முக்கிராத கப்பலா. கடல் காத்து அடிக்கும். அவங்க அக்கா கூட போய் உட்காரு. டேன் ஆயிடுவோமா நீ? இருட்டுல என்னடா டேனு? அது நீ ஓப்பனா கேட்டு யாரு வேணும் உனக்கு? கவின் படி. கவின் மடியா? ஆஹா அவனேதான். கவின் வா போடி. போடி கவின். கடல்ல வந்து பொண்டாட்டி கூட ரிலாக்ஸா ரொமான்ஸ் பண்ணு, சரியா? உன்னை டிஸ்டர்ப் பண்ணல நாங்க. நீ அந்த பக்கம் நான் வீட்ல என்ன பண்ணேன்? வீட்ல என்ன பண்ண? சும்மா போன் நோண்டிட்டு இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான், சண்டை வலிச்சிட்டு இருப்பான். சரி சரி அதோட நிறுத்து. வேற எதையா பண்ணி அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிட்டா. சிம்பிளி வேஸ்ட். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏமிரா இது மிக்ஸ் போர்ஷன் ஆஃப் சம் பிளாக் வாட்டர் அண்ட் ஹார்ட் வாட்டர். அவன் ஆல்ரெடி கீழே அவர்கிட்ட லைட்டா கொடுத்து மிக்சிங்க போட்டு வர சொல்லிட்டான். ஆமாயா, அப்புறம் கிளுகிளுப்பா இருக்கா. நம்ம கப்பலுக்கு வந்திருக்கோம். கிளுகிளுப்பா? அவளுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கூட தூங்கிடுவான்னு ஒரு ஃபேமிலி மர்டருக்கு பிளான் பண்ணி. நீ எதுக்காக மேல ஏறி இருக்க? டைட்டானிக் ரேசுமா பத்திரமா நில்லு. இவன் வேற எதுக்கோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் உன்னை வச்சு. 5 நிமிஷம் எல்லாம் அந்த பக்கம் திரும்புங்க, நாங்க ரொமான்ஸ் பண்ணுவோம். தெரியும் உங்க ரொமான்ஸ் தானே? தள்ளி விடுறேன்னு சொல்லி நீ டைட்டானிக் போஸ்டே. அம்மா நான் விழுந்துருவேன் போல. திரும்புங்க எல்லாம். தெரியும்டா. சரி, இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல ஒரு காதல் கவிதை சொல்லு அவளுக்கு. டேய் ஃபிளாஷ் லைட் பாய் ஏய் வாடா சீக்கிரம். ஏய் ஃபிளாஷ் லைட் பாய் தானடா உன்னை டீசெண்டா தான்டா கூப்பிட்டேன். அவனுங்க கன்வெர்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. விழுந்துருவாங்க கீழ. அப்புறம் இந்த ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை உன் வைஃபுக்காக டெடிகேட் பண்ணு. வானம் இருட்டு, கடல் இருட்டு, நீயும் இருட்டு, நானும் இருட்டு, சரி. வாழ்க்கையோ ஒரு இருட்டு. சரி, வந்தால் வெளிச்சமாக இவள், இன்னமும் இருட்டாக இருக்கிறது. நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. சரி, அப்படியே அந்த மைக்க கழிட்டு அவனோட கவிதையை கேட்போம். சரி, இப்போ வந்து ஃபரீத் ஒரு பியூட்டிஃபுல்லான கவிதை சொன்னான் அவன் வைஃபுக்கு. மூஞ்சில தெரியலடா. வைஃபுக்கு கவிதை சொன்னாரா? ஆமா. ஓ ரெங்கா என்ன கடமை பிடிக்கும் சரியா? அந்தாலே கூகுள் சர்ச் பண்ணி தான் சொல்லிருப்பாரு. சரியா? சரி, இப்போ ரெங்கா என்னையா கவிதை சொன்னா? ஆன்சர் ஷீட் கேக்குறாரு. சோ இப்போ நீ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக்கான ஒரு பொசிஷன்ல உங்க ஆளுக்கு ஒரு கவிதை சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதுதான் உன்னை கேட்கல, அவன் தான். ஏய் அவன் பேசுறான். அவன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரியல. டக்குனு வரலையா? அது ஃபிளாஷ் இல்ல. அதேதான் நீங்க டக்குனு கேட்டுட்டீங்க.
என்ன கவிதை சொல்ல? ரெண்டு லைட் சொல்லு. எதுக்குடா இவ்வளோ லைட்டு குடிக்கிறீங்க? உன் பக்கம் வந்துச்சு சொல்லு பாப்போம். டேய் ஏதோ மிக்சிங் பண்ணி குடிக்கிறேன்னு நினச்சிப்பாங்கடா. சேஸ் வேறையா? எனக்கு ஒரு செஸ். நீமா சரி சொல்லு, டக்குன்னு சொல்லு. கவிதை என்ன கவிதை? எஸ். அதுதானே சொன்னா. இல்ல 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 கடல் நீரும் உப்புத்தான். அது பொண்டாட்டி சொல்ல முடியாதியா? உனக்கு தெரிஞ்சா? சரி, கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். சரி சொல்லு, ஒரு கவிதை சொல்லு. சரி சொல்றது அதே வச்சு வேற சொல்றேன். சரி. கடல் நீரும் உப்புத்தான், உன்னை விட்டு வேற பொண்ணு பார்த்தா அது தப்புத்தான். கரெக்டா இருந்துச்சா இல்லையா? ஸோ நம்ம டிஜே வந்து களம் இறங்கிட்டாரு. எப்படி போடுற பாட்டெலாம் தெரிக்கணும். மூஞ்சி அப்படி வைக்காம பண்றா. நார்மலா வச்சு பண்ணாலே நல்லா தான் வரும்.